ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களை நாங்கள் இந்த நாளிலே உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். இந்த அருமையான காலவேளையில் தேவன் நமக்கு பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உலகமெங்கும் இந்த நாளிலே தேவனுடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்காங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் அநேக பிஸி ஷெடியூல் செலிப்ரேஷன்ஸ் மத்தியில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பிறந்திருக்கிறாரா? உங்களுடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? ஏதோ ஒரு செலிப்ரேஷன் பண்ணுகிறோம், கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம் என்பதல்ல. இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில் இயேசு பிறந்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் இருக்கிறது என்று என்றைக்கு நீங்கள் உணர்கிறீர்களோ அன்றைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் ரியல் கிறிஸ்மஸ். இந்த அருமையான காலவேளையில் நாளுடைய ஆராதனைக்குள்ளே கடந்து போக போகிறோம். நம்ம மத்தியிலுக்கு அருமையான சகோதரர் பேசில் மற்றும் சகோதரி சோஃபியா அவர்கள் இந்த நாளுடைய ஆராதனை நடத்த ஆயத்தமாக இருக்கார்கள். அவங்களுடைய கரங்களில் நேரத்தை ஒப்படைக்க போகிறோம். இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி, ஆவியானவரே, என்னுடைய வாழ்க்கையில் அந்த கிறிஸ்மஸ் ஜாய், அந்த கிறிஸ்மஸ் பீஸ், அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்த நோக்கத்தை ஆவியானவர் நீங்கள் எதற்காய் இந்த பூமிக்கு நீங்கள் கடந்து வந்தீங்களோ அந்த நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான காலவேளைக்காக நன்றி இயேசப்பா. இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலே உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. உலகமெங்கும் இந்த நாளிலே உங்களுடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்காங்க. ஆண்டவரே, எங்களுடைய சபையின் சார்பாக இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். என் தேவன் அவளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் வந்த நோக்கத்தை அவள் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாளுடைய ஆராதனை ஆசீர்வதித்து கொடுங்க. நடத்துகிற சகோதரர் பேசிலுக்காக, சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை கடந்து போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். Heaven and nature sing, and heaven
உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவரே இந்த நாளை காணும்படி நீங்கள் செய்தீரே சாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி சாமி. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்த இந்த மகிமையான நாள் ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுறோம் சாமி. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே மீட்பதற்காக சாமி, எங்களுக்கு நீங்கள் ஹோப் கொடுக்கறதுக்காகவே ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்தீங்க சாமி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே நீங்கள் இந்த திட்டத்தை போடும்போது நீங்கள் ஆண்டவரே என்ன நினைச்சீங்க சாமி, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. உமக்கு நன்றி சாமி. ஆண்டவரே ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஆண்டவரே உங்களை ப்ரேஸ் பண்ணுற அந்த தேவன் ஆண்டவரே சாமி, நீங்கள் எனக்காக இறங்கி வந்தீங்க சாமி. ஆண்டவரே யூ ஆர் த கிங் ஆஃப் ஹெவன் அண்ட் earth, Lord Jesus, and you came down, Lord Jesus, just to be my savior, Lord Jesus, just to give me hope, Lord Jesus, oh Lord, just to save me from my sins, Lord Jesus. Thank you so much, Lord Jesus. We praise you, Lord. We praise you and glorify your name, Lord Jesus. Angels we have heard on high, sweetly singing o'er the plains and the mountains in reply, echoing their joyous strain. Gloria in excelsis Deo. Gloria in excelsis Deo. Shepherds, why this jubilee? Why your joyous strains prolong? What the gladsome tidings be which inspire your heavenly song? Gloria in excelsis Deo. Gloria in excelsis Deo. Come to Bethlehem and see him whose birth the angels sing. Come adore on bended knee Christ the Lord, the newborn King. Gloria in excelsis Deo. Gloria in excelsis Deo. Lord Jesus, thank you so much, Lord Jesus, for this day, Lord. Lord Jesus, we also remember those who are grieving, Lord Jesus. Oh Lord, those who have lost their beloved ones, Lord Jesus. ஏசப்பா ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே இயேசு சாமி அவங்க வேண்டியவங்களை ஆண்டவரே நெருங்கிய உறவினர்கள் ஆண்டவரே இழந்து போனவங்களை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுவோம் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி அவங்க இந்த வேலையில் ஆண்டவரே சாமி இந்த கிறிஸ்மஸை கொண்டாட முடியாமல் இருக்கலாம் சாமி. ஆண்டவரே ஒருவேளை நோய் நொடினால் பாதிக்கப்பட்டு சாமி ஆண்டவரே அந்த கஷ்டத்தில் இருக்கலாம் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி ஆனால் இந்த வேலையில் சாமி ஆண்டவரே நீங்கள் அவங்களுக்கு இறங்குங்க சாமி. ஆண்டவரே இயேசு சாமி நீங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் ஹோப் கொடுக்கவே ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்தீங்க சாமி. ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே இயேசு சாமி உங்களுடைய ஹோப் ஆண்டவரே இயேசு சாமி நீங்கள் அவங்க லைஃப்பில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உதவி செய்யுங்க சாமி. லெட் தெம் பி ஹோப்ஃபுல், லார்ட் ஜீசஸ். அவங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அந்த ஹோப்பை நீங்கள் கொடுங்க சாமி. ஆண்டவரே இயேசு சாமி உங்கள் மேலே அவங்க ஹோப்ஃபுல்லாக இருக்க உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே இந்த நாளில் சாமி ஆண்டவரே இயேசு சாமி அவங்க லைஃப்பில் எது நடந்தாலும் நடக்க விட்டாலும் சாமி ஆண்டவரே இயேசு சாமி நீங்கள் அவங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் சம்பாரித்து வச்ச ரட்சிப்பு நிச்சயமாக உண்டுங்கிறத அவங்க லைஃப்பில் உணரும்படி செய்யுங்க. அதற்காக அவங்க இந்த நாளை செலிப்ரேட் பண்ண உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே இயேசு சாமி அந்த ரியல் மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ் ஆண்டவரே இயேசு சாமி அவங்க லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நீங்கள் இதை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒருத்தரையும் நீங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிங்க சாமி. இயேசு சாமி நீங்கள் ஆண்டவரே இயேசு சாமி இந்த நாள் ஆண்டவரே இந்த வருஷத்தை எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக மாற்றுங்க சாமி. ஆண்டவரே சாமி மீதியுள்ள ஆராதனையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எங்களோட பேசுங்க இயேசப்பா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த ரியல்
ஹாப்பினஸ், அந்த சந்தோஷம், அந்த ஜாய் உங்கள் உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விசையாய் எங்கள் சபையின் சார்பாக எங்கள் ஊழியத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் இந்த மாதம் டிசம்பர் மாதம் நம்ம செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். சபை விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஏசியா 26 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டு வந்தோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்ற வசனத்துக்கீழாக செய்திகளை கேட்டு வந்தோம். இன்றைக்கு சமாதானம் வேணும் என்று எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எப்போ சமாதானம் தேவைப்படுது, எப்போ சமாதானம் இல்லாமல் போகிறார்கள் என்று ஒரு யோசனை வரும் என்றால், நம்ம பயப்படுகிற நாட்களிலே நமக்கு சமாதானத்தை இழந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எதிர்காலத்தை குறித்தோ, இல்லை நம்முடைய படிப்பை குறித்தோ, நம்முடைய குடும்பத்தை குறித்தோ, நம்முடைய வேலையை குறித்தோ, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பயத்தை கொண்டு வரும் என்றால், அந்த பயம் நம்முடைய சமாதானத்தை இழக்க செய்யக்கூடியதாய் மாறிவிடுகிறது. ஸோ சமாதானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், பயப்படாமல் இருக்க வேண்டும். வேதத்தில் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, இந்த பயப்படாதே என்ற ஒரு வார்த்தை ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், ஏறக்குறைய 365 தடவைக்கு மேலாக வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. காரணம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து பயப்படாதே என்று சொல்லக்கூடியவராக. இதுதான் இந்த நாளுடைய மகிழ்ச்சியான செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பின் சந்தோஷத்தை, தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மேய்ப்பரை தேர்ந்தெடுத்த போது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன ஒரு காரியம், பயப்படாதே. வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 12 அதிகாரம் 2 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதவுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இந்த அருமையான தீர்க்கதரிசியாக சொல்லுகிற ஒரு காரியம், தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக கிறிஸ்துவாக இயேசுவாக இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த நாளை தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அந்த உண்மையான ரட்சிப்பு இருக்கிறதா? இல்லை இந்த காலவேளையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வேதத்தில் அநேக உதாரணங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். 2 காரியங்களை உங்களோடு பேசிட்டு நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். உங்களுடைய வேதாமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 13 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 13 வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஸோ முதலாவது இந்த இடத்துல லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இந்த விசேஷமா இந்த 1 அதிகாரத்தில் அநேக பயங்களோடு இருந்திருந்த சகரியாவினுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தை, பயப்படாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகரியாவுடைய நிலைமை யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், அநேக வருடங்களுக்கு முன்பாக வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடி அவன் திகைத்தவனாய், பயந்தவனாய், அவன் வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று சொல்லி அவன் யோசிக்கக்கூடியவனாய். சகரியா ஒரு ஆசாரியன். ஒவ்வொரு வருடமும் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் போகும்போது அவனுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய ஜெபம், அவனுடைய எல்லா விதமான காரியங்கள், இந்த வருடத்திலேயாவது என் தேவன் என் ஜெபத்தை கேட்டிருப்பாரா, இந்த வருடத்திலேயாவது என்னுடைய கவலைகள் மாறுமா, இந்த வருடத்திலேயாவது எனக்கு ஒரு குமாரன் கிடைக்குமா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருந்த சகரியாவை பார்த்து தேவன் சொன்ன ஒரு காரியம், தேவதூதன் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம் ரொம்ப அழகா. தூதன் அவனை நோக்கி, பயப்படாதே சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த காலவேளையில இதே வாசனத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். உங்களுடைய பேரை அதில் போட்டுக்கொள்ளுங்க. சகரியாவே என்று சொல்லுகிற இடத்துல உங்களுடைய பேரை போட்டு, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒருவேளை எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க, எந்த காரியம் நிறைவேறவில்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கீங்க, இந்த வருடம் கடந்து போய்விட்டதே, இந்த வருடத்தினுடைய கடைசியில் வந்து
விட்டனே, இந்த மனமகிழ்ச்சியான வாழ்க்கையில நான் இந்த நாளில என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறை இருக்கே என்று சொல்லி ஒருவேளை ஏக்கத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், பயப்படாதே, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் செய்தியானது உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்ற நிச்சயம் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பின இந்த நல்ல நாளை நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது, அதே அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியாக போட்டிருக்குது. 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். முதலாவது காரியம் சகரியா கிட்ட சொல்றாரு, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இரண்டாவது ஒரு காரியம் மரியாளை பார்த்து சொல்ற, மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, உங்களுடைய வாழ்க்கையில நான் விசேஷமாய் சொல்ல விரும்புகிற காரியம், உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம், நீங்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்றுக் கொண்டீர்கள். இந்த 2024ஆம் வருடம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அநேக சேலஞ்சஸ் இருந்திருக்கலாம், அநேக காரியங்கள் நடைபெறாமல் போயிருக்கலாம், நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஆனால் 2025 உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கத்தக்கதாய் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களிடம் சொல்லக்கூடிய 2 காரியம், சகரியாவே நீ பயப்படாத, நீ தேவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. மரியாளே நீ பயப்படாத, உன்னை தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்றால் அதை காட்டிலும் சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை, அதை காட்டிலும் சமாதானம் வேற எதுவுமே இல்லை. இன்றைக்கு கிறிஸ்துவானவர் உங்க உள்ளத்தில் பிறந்திருக்கிறவராய், உங்கள் குடும்பத்தில் பிறந்திருக்கிறவராய், தேவனுடைய விசேஷ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு வாழ உதவி செய்யும்படியாக எங்கள் சபையின் சார்பாக ஒரு விசையாய் நாங்கள் வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிக்க போறோம். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆவியானுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நான் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில ஆண்டவரே எங்கள் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே அநேக வேண்டுதல் கேட்கப்படாதபடி நாங்கள் பயந்து கொண்டிருக்கிற காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் அநேக சேலஞ்சஸ் உண்டு, அநேக காரியங்கள் மத்தியில் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே ஏசாயாவில் வாசித்த பிரகாரமாய் ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்வேன் என்ற வசனத்துக்கு கீழாக ஆண்டவர் நாங்கள் கேட்ட செய்திகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யுமாய் ஜெபிக்கிறேன். நாளில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவருடைய கண்ணீர்கள் மாறட்டும் ஆண்டவரே, அவருடைய ஏக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே, ஜெபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே, அவர்கள் உம்மிடத்தில் கிருபை பெற்றுக் கொள்ளட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் இருப்பதாக. Amen. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. On behalf of our church, we want to wish you a happy Christmas and prosperous New Year. May God bless you. Thank you.